வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வெது ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன். One ஜோதிடர் say because of Rahu in 8th and 2nd house கடகராசி can't love anymore. Can't love anyone. And who else is already in relationship can get trouble. இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்க, இஸ் தட் ட்ரூவான்னு கேட்டிருக்கேன். அதாவது ஒரு இவர் சொல்லியிருக்காரு, ஜோதிடர் சொல்லியிருக்காரு, கடக லக்னத்துக்கு கடக ராசிக்கு கடக ராசிக்கு 2லயும் 8லயும் ராகு கேது இருக்கிறாங்க, அதனால லவ் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றத ஒரு வார்த்தையா சொல்லாம இதை நான் போட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லணும். வாங்க இப்போ நம்ம போட்டுக்கு போகலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடக ராசியா இருந்து, கடக ராசினா ராசியில எப்போதுமே சந்திரன் இருப்பாரு. சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் ராசி. இந்த கடக ராசிக்கு 2லயும் 8லயும் ராகு கேது. ஓகேங்களா, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இங்க முதல்ல அவருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ராகு கேது 2 8ன்னு கேட்டிருக்காங்க. சரி, 2ல ராகு 8ல கேது. ஓகேங்களா, இது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான ஏங்கல்ல உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகாதான்றது அவங்களோட கேள்வி. சரி, லவ் சக்சஸ் ஆகணும்ன்றது இந்த ராகு கேதுவை பொறுத்தது இல்லைங்க, சுக்கிரனை பொறுத்தது. சுக்கிரன் சரி வேற கலர்ல கொடுக்குறேன். சுக்கிரன் எங்க இருக்காருன்றத பொறுத்து தான் உங்களுக்கு லவ். சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, சுக்கிரன் இங்க இருக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரனை நீச்சமாவும் காட்டுவோம். சுக்கிரன் இங்க இருக்காரு. இது ஏன் இந்த கன்ஃபியூஸ்குள்ள அடிக்கடி வரீங்க அப்படின்னா, சும்மா 2ல இருந்தா நான் தோசையா ஒரு 2000 வெள்ளி கூட கழிச்சு விட்டுறேன், இங்க ஏதோ 7ல இவர் வந்துடுறாருயா. இந்த மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய நான் ஒரு டிஃபரெண்டா விளக்குறேன்னு. ஓகே, இதுதான் உங்களுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேஷ லக்னம்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மேஷ லக்னமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது மேஷ லக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சந்திரன் இருக்காரு, நீங்க பிறந்தது தை மாசத்துலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஜாதகத்தை உருவாக்குவோமா. இது சூரியன். ஓகேங்களா, இங்க குரு வந்துடுறாரு. ஏன் இந்த இடத்துல குருவை போடுறேன் அப்படின்றதுல ஒரு காரணம் இருக்கு. இந்த ஜாதகம் கொடுத்து வச்ச ஜாதகம்ங்க. இருங்க, லக்னாதிபதி எங்க போடலாம். இவர் இங்க வந்துடுறாரு, இங்க சூரியன் வர முடியாது. சாரி, இந்த இடத்துல வர முடியாது. சரி, பௌர்ணமியா போடலாம் நினைச்சேன், பட் இருந்தாலும் முடியாது. இருங்க, இங்க சூரியனை போட்டுடலாம். எஸ், இது நல்லா இருக்கு. சூரியன் சன். ஓகே, இந்த இடத்துல ஏன்னா இந்த சூரியன் சுக்கிரன் புதன் ஒரு ரவுண்டுக்குள்ளவே வருவாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல புதன் இங்க வச்சுக்கோங்க. புதன் அப்புறம் ஒருத்தர் கேட்பாரு, இத்தனை டிகிரிக்குள்ள தாண்டி போக முடியாது. ஆக்சுவலா அதுவும் உண்மைதான். சரி, இந்த அமைப்புகள்ல ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவரு மேஷ லக்னம், செவ்வாய் இங்கே வந்துடுறாரு. ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் ஜாதகம். செவ்வாய் இவருக்கு என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, அருமையான கல்யாணம் நடக்குங்க. ஏன் அருமையான நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் எடுத்துறேன், இந்த சுக்கிரன் எடுத்துறேன், இந்த சுக்கிரன் எடுத்துறேன், இந்த சுக்கிரன் எடுத்த உச்சங்கிச்செல்லாம் வேணாம். இவருக்கு அருமையான திருமண வாழ்க்கை அமையும். ஏன் சொல்லுங்க, லக்னத்துக்கு இந்த ராகு. இப்ப நம்ம இந்த ராகு கேதுவை பத்தி தானே கேக்குறீங்க. இந்த ராகு குருவின் பார்வையில உச்சனுடைய வீட்டுல அருமையான பலனை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ராகு தசையில தான் குழந்தை பிறக்கும், ராகு தசையில தான் கல்யாணம் நடக்கும், ராகு தசையில தான் அரசு வேலையில மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாரு. ராகு தசை அட்டகாசமான பலன்களை பண்ணும். ராகு தசை வந்தது அப்படின்னா இதே நேரத்துல ஏன்னா இந்த வீடு கூட வெறும் ராகு கேது, வெறும் செவ்வாய் தோஷம், வெறும் நாக தோஷம், வெறும் கலத்திர தோஷம், இந்த குப்பைகளுக்குள்ள போகாதீங்க. வெறும் செவ்வாய் தோஷம், வெறும் நாக தோஷம், வெறும் கலத்திர தோஷம், இந்த குப்பைகளுக்குள்ள போகாதீங்க. இதே இடத்துல இந்த உச்சமாக இருக்கிற சூரியன், ஓகேங்களா, இதே லக்னம், இந்த உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் இப்படி வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீச்சமா வந்துடுறாரு சூரியன் நீச்சமா வந்துடுறாரு. 10 டிகிரிக்குள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 16 டிகிரில இருந்து இவருடைய நீச்ச நிலைமை விலக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் வச்சுக்கோங்க. சுக்கிரன் இவருக்கு கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 2ல செவ்வாய் ராகு, லக்னாதிபதி தான் செவ்வாய் ராகு.
ஆனாலும் இந்த இடத்துல வீடு கொடுத்தவன் நீச்சம். இந்த 5ஆம் பாவகம் பலவீனமாவது, குழந்தை பிறக்கிற பாவகம் பலவீனமாவது, ஆனா காரகன் பலமா இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப ஏன் இந்த இடத்துல இவருக்கு தாமதமா திருமணம் நடக்கும்? ஏன்? 7ஆம் அதிபதி ஸ்தான பலத்தை இழந்து இந்த வீட்டுக்கு 12ஆம் பாவகத்துல, பாவத் பாவகப்படி இந்த தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் பாவகத்துல 12ல அவருக்கு மறைவு இல்லை. ஆனா இந்த பாவகம் மறைவு பாவகம், சுக்கிரனுக்கு தான் மறைவு இல்லை. அப்போ இந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழந்து தன்னோட வீட்டு பலனை செய்ய முடியாம அந்த வீட்டுக்கு 12ஆம் இடத்துல அவர் அமர்ந்து, அப்படின்ற பட்சத்துல இவருக்கு தாமதமா தான் திருமணம் நடக்கும், தாமதமா தான் குழந்தை பிறக்கும். இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த ராகு கெடுக்கிற வேலையை செய்வாரு. எப்ப செய்வாரு? ராகு தசை வரும்போது செய்வாரு, ராகு புத்தி வரும்போது செய்வாரு, செவ்வாய் தசை வரும்போது செய்வாரு, செவ்வாய் புத்தி வரும்போது செய்வாரு, சூரிய தசை வரும்போது செய்வாரு, சூரிய புத்தி வரும்போது செய்வாரு. இந்த இடத்துல நம்ம சனியை போடல. ஒருவேளை இவங்க 2 பேரை கனெக்ட் பண்ற மாதிரி சனியை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க சனியை போட்டுட்டீங்க, லக்னாதிபதி கேட்டாரு, 5ஆம் அதிபதி கேட்டாரு, 5ஆம் வீடு கேட்டாரு. ஆனாலும் இவங்களுக்கு பெண் குழந்தை அமைப்பு இருந்தே ஆகும். இவருக்கு இந்த தடையெல்லாம் இல்ல. 1000 இருந்தாலும் லக்னாதிபதி சுபத்துவம், 1000 இருந்தாலும் சனி சுபத்துவம், 1000 இருந்தாலும் இவரு சுபத்துவம், 1000 இருந்தாலும் லக்ன சுபத்துவம். இவருக்கு தாமதமா முதல்ல இந்த பாபத்துவ நிலைமை முதல்ல கெட்டு போச்சுங்க. அப்ப என்னாச்சு? 35 வயசு இருக்கும், கல்யாணம் ஆகலங்க. 5ஆம் இடத்த குரு பாக்குது, லக்னாதிபதி லக்னத்தெல்லாம் குரு பாக்குது. ஆனால் முதலில் கெட்டது வீடு கொடுத்தவருக்கு ஸ்தான பலம் இல்ல, வீட்டுல சனி செவ்வாய் ராகு. அதுக்கப்புறம் குருவின் பார்வையில இந்த பாபத்துவம் அப்படியே வாஷ் அவுட் ஆகி இவங்களுக்கு பெண் குழந்தைன்ற அமைப்புகள்ல குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும். இந்த சூரியன் நீச்சமா இருந்த ஒரு பலன். ஏன் இதை உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எந்த ராசியா இருந்துட்டு போங்க, வீடு கொடுத்தவன் உச்சமா இருந்தா ஒரு பலன், வீடு கொடுத்தவன் நீச்சமா இருந்தா ஒரு பலன், வீடு கொடுத்தவன் இங்க மறைஞ்ச ஒரு பலன், லக்னமே மாறின ஒரு ஓகே. இதே அமைப்புகள் எப்படி வாங்கலேன், அப்படி மீன லக்னமா மாத்துவோமா? மீன லக்னம் இந்த இடத்துல கடுமையான நோயாளி. சில இடங்கள்ல 12ஆம் பாவகத்தை பாக்குறாரு, லக்னாதிபதி சுபத்துவமா இருக்காரு. ஒருவேளை லக்னாதிபதிய நீச்சனோட வீட்டுல போடுங்களேன், குரு. ஏன் இந்த இடத்துல போடுறோம்னா, நீச்சனுடைய வீட்டுல தான் வீட்டுல அவர் மூலத்திரிகோண வலு. இந்த வீடு வீடு வீடுன்னு பேசுறேன் பாருங்க. இந்த இடத்துல வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம். இந்த இடத்துல லக்னாதிபதி தானே ஒரு அமைப்புகள்ல மூலத்திரிகோண வலுவோடு இருக்காரு, எதையும் சமாளிக்க முடியும். ஆனா நீச்சனுடைய வீட்டுல இருக்கிற குருவால எதையுமே செய்ய முடியாது. பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த 8ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் தன்னோட பார்வையில சுபத்துவப்படுத்துறாரு. வேற எந்த சுபர் தொடர்பும் எந்த இடத்துலயுமே இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இவருக்கு இந்த பாவகம் நான் செஞ்சு, குருவும் ஒரு மாதிரி இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி புதன் ஆட்சியா இருக்காரு, 7ஆம் இடம் இருக்கு. ஆனா திருமண வாழ்க்கையில நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், எடுத்தோடனே திருமண வாழ்க்கை பிரச்சனையா, ஏன்னா மீன் லக்னத்துக்கு 7ல இருந்தா கெடுப்பாரு 7ஆம் பாவகத்தை. இப்படிதாங்க காதல் வரும். இது கொஞ்சம் லார்ஜ் வீடியோ தான், ரொம்ப சிம்பிளா எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேங்க. வெறும் ராகு கேது வச்செல்லாம் ஜாதகம் இல்லை. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருக்காரு அப்படின்னா, இது உச்சஸ்தானம் அவருக்கு சுக்கிரனுக்கு. இந்த 2 வீட்டுல இருக்கிற பிளானட் நல்லது தாங்க செய்யும். இந்த இடத்துல நீச்ச பங்கமா போடுவோமா? ஓகே, கன்னி லக்னம்னு போட்டுக்கலாம். கன்னி லக்னம்னு எடுத்துங்க. புதன் முதல்ல நீச்சம், வீடு கொடுத்தவர் உச்சம் குரு. நீச்ச பங்க ராஜயோகத்துல லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம்னு வந்துருதா, இவருக்கு அருமையான திருமண வாழ்க்கை, அட்டகாசமான திருமணம். இவரை விட இவர் கல்யாணம் பண்ணிக்கு போறவர் மிகப்பெரிய உயர்வுல இருப்பாரு. இவரை விட இவருக்கு பிறக்கிற குழந்தைகள் மிகப்பெரிய அமைப்புகள்ல நல்லது இருக்கு. ஏன்னா இவர் நீச்சங்க, ஆனா 7ஆம் அதிபதி உச்சம், களத்திர காரகன் உச்சம். இவருக்கு கண்டிப்பா லவ் தான் நடக்கும். இங்க ராகு இருக்கட்டும், இங்க ராகு இருந்தாருன்னா கேது இங்க வருவாரு. இந்த இடத்துல அதே இவரா போட்டுக்குவோம். யாரா போட்டுக்குவோம்? சந்திரன் கடகராசியாவே போட்டுக்குவோமா? சந்திரன். ஆனா கொஞ்சம் பலவீனமா போட்டுக்குவோம் சந்திரனை. சூரியன் இங்க. ஆமா, இப்படிதான் வரும். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஏன் ஒரு அதிகமா போட்டா ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன், அதிக சுபத்துவம் கெடுக்கும் அப்படின்றத விளக்குறேன். அப்ப இந்த இடத்துல ராசி சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், 7ஆம் அதிபதி அட்டகாசமான ஸ்தான பலம், 7ஆம் இடத்துல சகல விதமான சுபர்களும் இருக்காங்க. இங்க நீங்க சனியை போட்டுக்கிட்டா இன்னும் அட்டகாசம். சனி திக்பலமா இருக்கிறாரு, சுபத்துவமா இருக்காரு, அட்டகாசமான சனி புதன் சம்பந்தப்பட்ட துறையில இந்த ஜாதகர் இருப்பாரு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ராகு அற்புத பலன்களை செய்வார், உச்சனுடைய வீட்டுல இருக்காருன்னு. இந்த இடத்துல இருக்கிற சூரியன் அமோக பலனை செய்வார், உச்சனோட வீட்டுல இருக்காருன்னு. இந்த இடத்துல இருக்கிற லக்னத்துக்கு ஆகாத செவ்வாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்துக்கு இவர் தான் 8ஆம் அதிபதி.
ஓஹோ ஆஹா பலன் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4ஆம் பாவகத்தினுடைய விலையை 8ஆம் பாவகத்து விலையை செய்வாரு. கடனால வீடு அமையும், கடனால வீடு அமையும், கடனால வாகனம் அமையும், கடனால தொழில் அமையும், கடன் சம்பந்தப்பட்டு செவ்வாய் சம்பந்தப்படுற அப்படின்ற மாதிரி கடன் வந்து இதனால் லாபம், கடன் உருவாகும். ஏன்னா உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. ஒருவேளை இந்த இடத்துல குரு நீச்சமா இருக்கிறாரு, சுத்தமா எல்லாம் போகுது, ஆனாலும் இங்க லக்னத்தை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி வருங்க. இந்த இடத்துல வெறும் ராகு கேது நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்கன்றதுல இல்ல, அந்த ஜாதகத்துல ராகு கேது யாரா இருக்கிறாங்க, யார் தொடர்புல இருக்காங்க, இதாங்க மேட்ரு. நல்லது நடக்கும், எல்லாம் நல்லா இருப்போம். வணக்கம்.